தமிழ் மொழி கதையொலியில் இணைந்து கதை கேட்க விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த காணொளியில் கேட்கவிருக்கும் கதை ஒரு இராமாயண கதை. அதாவது யாராக இருந்தாலும் நீதி தவறினால் அவர்கள் எதிர்க்கப்படுபவர்கள்தான் அப்படிங்கிற கருத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை. வாங்க கேட்கலாம். ராவண வதத்துக்கு பின்னாடி ஸ்ரீராமர் வெற்றிகரமா அயோத்தி திரும்பி முடிசூட்டி கொண்டார். அவருடைய ஆட்சியும் சிறப்பா இருந்தது. ராமராஜ்யம் சிறப்புடையது அப்படிங்கிற பெயரையும் பெற்றது. ஸ்ரீராமரும் நீதி தவறாது ஆட்சி செய்துட்டு வந்தாரு. அந்த சமயத்தில் நாட்டின் நலன் கருதி அயோத்திக்கு அடுத்த நெருங்கிய ஒரு காட்டுல யாகம் ஒன்றை செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த யாகத்தை வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அத்ரி போன்ற தலை சிறந்த முனிவர்கள் கூடி நடத்தி கொண்டு வந்தாங்க. யாகம் மிகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருந்த வேளையில வேட்டையை முடித்துவிட்டு அந்த வழியே சகுந்தன் என்ற சிற்றரசன் வந்தாரு. அவர் ஸ்ரீராமர் மேலும் மற்ற முனிவர்கள் மேலும் அதிக மரியாதையும் பயபக்தியும் உள்ளவர். அவர் வேட்டையை முடித்துவிட்டு வந்த காரணத்தினால் புனிதமான யாகசாலைக்குள்ள போகாம யாகத்தின் பரிசுத்த தன்மையை கெடுக்கும் என்று எண்ணியவராக யாகசாலைக்கு வெளியே நின்று வசிஷ்டர் முதல் அனைத்து முனிவர்களுக்கும் என் வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தன் வழியே போனாரு. இதை கவனித்த நாரதரு கலகம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நேராக விஸ்வாமித்திரரிடம் வந்து, விஸ்வாமித்திரரே, சற்று நேரத்துக்கு முன் சகுந்தன் என்னும் சிற்றரசன் வந்து யாகசாலைக்கு வெளியேயே நின்று கொண்டு வசிஷ்டர் முதல் இங்கிருக்கும் எல்லா முனிவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. சற்று நிதானித்து பார்த்தால் வசிஷ்டர் வேண்டுமானால் ஸ்ரீராமரின் குலகுருவாக இருக்கலாம். ஆனால் நேரிடையான குரு தாங்கள் அல்லவா? வசிஷ்டரை சொல்லும்போது தங்கள் பெயரையும் சேர்த்து தானே சொல்ல வேண்டும். வசிஷ்டர் பிரம்மரிஷி என்றால் தாங்களும் பிரம்மரிஷிதானே. இது சகுந்தனின் ஆணவத்தையும் காட்டுகிறது. அத்துடன் அவன் ஸ்ரீராம பக்தன் என்பதால் அது ஒரு ஆணவம். இந்த இடத்திலும் இப்படிப்பட்ட சிறுமை தங்களுக்கு நேர்ந்ததே என்று எண்ணும்போது என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை அப்படின்னு தூபம் போட்டார். ஓ, அவ்வளவு திமிரா அந்த சகுந்தனுக்கு? இப்போதே அவருக்கு சாபமிடுகிறேன் அப்படின்னு சாபமிட கையை ஓங்கினாரு விஸ்வாமித்திரர். நாரதர் அவரை சமாதானப்படுத்தி, யாராவது ஒரு சிறு கொசுவை அழிக்க பெரிய தீப்பந்தத்தை ஏற்றுவார்களா? தங்கள் சாபத்தை அவனால் தாங்க முடியாது. மேலும் அதனால் வீணாக தங்கள் தவ வலிமைதான் குன்றும். ஆகையினால் இந்த விஷயத்தை அந்த ஸ்ரீராமரிடமே சொல்லுங்கள், அவரே தண்டிக்கட்டும். சகுந்தன் ஸ்ரீராமருக்கு கப்பம் கட்டும் ஒரு சாதாரண சிற்றரசன் அப்படின்னு சொன்னாரு நாரதர். ஓ, அப்படியா அப்படின்னு சொன்ன விஸ்வாமித்திரர் நேரே ஸ்ரீராமரிடம் சென்று கொதித்தெழுந்தாரு. ராமா, உனக்கு அடங்கிய சிற்றரசன் ஒருவன் இன்று யாகசாலை அருகே என்னை அவமதித்து விட்டான். அவன் அதற்குரிய தண்டனையை பெற்றாக வேண்டும். இன்று மாலை சூரியன் அஸ்தமம் ஆவதற்கு முன் அவன் தலை என் காலடியில் கிடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. உத்தரவு அப்படின்னு சொன்ன ஸ்ரீராமர் போர்க்கோலம் பூண்டார். அதற்குள் நாரதர் சகுந்தனிடம் சென்று, இன்று மாலை அஸ்தமம் ஆவதற்கு முன் உன் தலை விஸ்வாமித்திரரின் காலடியில் கிடக்கும். இதை செய்ய போவது ஸ்ரீராமர். நீ விஸ்வாமித்திரரை அவமானப்படுத்தியதாக அவர் நினைக்கிறார். இதிலிருந்து நீ தப்ப வேண்டுமானால் நீ ஆஞ்சநேயருடைய அன்னை அஞ்சனா தேவி ஒருத்தியால் தான் முடியும். உடனே அவளை போய் சரணடை அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருக்கும் இடத்தையும் காட்டி கொடுத்துவிட்டு சென்றாரு நாரதர். சகுந்தனும் அவள் குடில் அருகே கட்டைகளை அடுக்கி அக்னியை வளர்த்து அதை சுற்றி வந்து அஞ்சனா தேவியே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குதிக்க தயாரானாரு. உடனே அங்கே அஞ்சனா தேவி தோன்றினாங்க. மகனே, உன் உயிரை போக்கிக் கொள்வதை நிறுத்து. உனக்கு என்ன துன்பமானாலும் என்னிடம் சொல், நிவர்த்தி செய்கிறேன். உனக்கு நான் அபயம் தந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சகுந்தனும் நடந்ததை சொன்னாரு. இதை கேட்டு திடுக்கிட்டு போனாங்க அஞ்சனா தேவி. ஸ்ரீராமரா உன்னை கொல்ல வருபவர் அப்படின்னு அதிர்ந்தாங்க. ஆயினும் ஒரு சில கணங்களிலேயே மனதை தேற்றிக்கொண்டு அருமை மகன் ஆஞ்சநேயரை கண்மூடி தியானித்து அழைத்தாங்க. ஆஞ்சநேயரும் எதிரே தோன்றினாரு. இவன் ஒரு சிற்றரசன், பெயர் சகுந்தன். இவனது உயிரை காப்பதாக நான் வாக்குறுதி அளித்து விட்டேன். நீதான் இவனை காக்கும் பொறுப்பினை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. உத்தரவு தாயே அப்படின்னு சொன்ன ஆஞ்சநேயர் நடந்ததை விளக்கமாக சொல்லும்படி கேட்டார். சகுந்தன் விவரமாக எல்லாவற்றையும் சொன்னாரு. ஆஞ்சநேயரும் சிந்தித்தாரு. பின் சொன்னாரு, நல்லது,
நீ கவலைப்படாதே. நியாயம் தப்புவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தனை நடுவில் வைத்து அவரை சுற்றி வாளினாலான கோட்டை ஒன்றை கட்டினாரு மாருதி. பின் ஸ்ரீராமரின் வரவுக்காக காத்திருந்தார். அப்படியே ஸ்ரீராமர் தியானத்தில் ஆழ்ந்தாரு. ஸ்ரீராமர் சகுந்தனுடைய நாட்டிற்கு சென்று அவர் அங்கில்லை என்பதை உணர்ந்து அவரை தேடி அஞ்சனாவனம் வந்தார். சகுந்தன் எங்கிருந்தாலும் அவர் தலை அறுபடட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கொண்டு பானங்கள் பொழிய ஆரம்பித்தது. ஆனால் அந்த பானங்கள் எல்லாம் கிளம்பி சென்ற வேகத்தில் திரும்பி வந்து அவர் காலடியில் விழுந்துச்சு. இதை கண்டு திகைத்து போனாரு ஸ்ரீராமர். ராம பானங்கள் ஒரு காலும் வீணாக போனதில்லையே, இதன் காரணம் என்ன அப்படின்னு குழம்பி போனாரு. அப்போது அங்கே நாரதர் வந்தார். ராமா, நீ உன் ஆயுள் உள்ளவரை அம்பு மழை பொழிந்தாலும் எய்த அஸ்திரங்கள் உன்னிடமே தான் திரும்பி வரும். அதனால் அஸ்திரம் பிரயோகத்தை நிறுத்து அப்படின்னு சொன்னாரு. ஸ்ரீராமர் பானங்கள் விடுவதை நிறுத்தினாரு. அப்போது அவர் காதுகளில் தெளிவாக விழுந்தன அந்த சத்தம். அது என்னன்னா, ராம் 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 அப்படிங்கிற பெயருடைய உச்சரிப்பு சத்தம் தான் அந்த சத்தம். நாரதர் சொன்னாரு, கேட்டாயா ராமா, அது உன் நாமம். உன் நாமத்தை எதிர்த்து உன்னால் எதையும் செய்ய முடியாது. உன் ராமநாமத்தின் மகிமை அது. அதிலும் உச்சரிப்பவர் யார் தெரியுமா? ஆஞ்சநேயர். நீ ஆஞ்சநேயரை கொன்றால் ஒழிய சகுந்தனை நெருங்க முடியாது. சகுந்தன் ஆஞ்சநேயரிடம் சரண் அடைந்திருக்கிறார். ஆனால் உன்னால் ஆஞ்சநேயரை கொல்ல முடியாது. காரணம், ஆஞ்சநேயரின் ஒவ்வொரு மயிர்கால்களிலும் ஸ்ரீராமர் உள்ளார். அந்த ஸ்ரீராமன்கள் அவருக்கு எவ்வித துன்பமும் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாரதர் சொன்னாரு. அப்போ அங்கே விஸ்வாமித்திரர் வந்தார். ராமா, நடைபெற்ற எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம். போரை நிறுத்திவிடு, சகுந்தனை மன்னித்துவிடு. உண்மையை சொல்ல போனால் உன் ராமநாம மகிமை எத்தகையது என்று உலகத்துக்கு காட்ட நாரதர் அவர் மனதுக்குள் திட்டமிட்டிருந்தார். இதை அவர் என்னிடம் கூறாமலேயே என்னை கருவியாக்க முடிவு செய்தார். அவருடைய நல்ல எண்ணமும் கொள்கையும் எனக்கு பிடித்திருந்தன. ஆகையினால் நான் இதை பற்றி அவரிடம் அதிகம் விவாதிக்காமல் இதற்கு சம்மதித்தேன். எப்படியோ ஒரு நாடகம் நல்ல முறையில் அரங்கேறியது. அதனால் உன் போர்க்கோலத்தை விட்டுவிடு அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் ஸ்ரீராமர் தயங்கி நின்றார். அப்போது நாரதர் சொன்னாரு, ராமா, உன் வாக்குறுதி பொய்த்துவிட்டது என்று ஆகிவிடக்கூடாது என்பதுதானே உன் எண்ணம். அதையும் மெய்யாக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிய நாரதர் ஆஞ்சநேயரிடம் சென்று உத்தரவு பெற்று சகுந்தனை அழைத்து கொண்டு வந்து விஸ்வாமித்திரரின் கால்களில் அவன் தலைப்படும்படி வணங்கச் செய்தாரு. இது என் பாக்கியம் என்று கூறி சகுந்தனும் ஒவ்வொருவருக்கும் தன்னந்தனியாக நமஸ்காரம் தெரிவித்தாரு. ஆஞ்சநேயரை அன்புடன் தழுவிக்கொண்டாரு ஸ்ரீராமர். இந்த கதை நீதி தவறுவது யாராயிருந்தாலும் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற கருத்தை நமக்கு சொல்லுகிறது. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.